ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 28ஆம் தேதி நவம்பர் 2024. இன்றைய திதி துவாதசி திதி காலை 7:27 மணி வரை உள்ளது. பின்பு திரியோதசி திதி ஆரம்பமாகின்றது. சித்திரை நட்சத்திரம் காலை 9:07 மணி வரை உள்ளது. பின்பு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். இன்று பிரதோஷம். 4:30 மணிக்கு மேல் சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை பங்கு கொள்ள வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பெருமானுக்கு பால், தேன், தயிர், பன்னீர், வில்வம் இவற்றை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சயம் சிவபெருமான் காட்சி அருளி வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டு பண்ணுவார் என்பது ஐயம் இல்லை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்கள் மிகவும் மனமகிழ்ச்சியில் திளைவர். இவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாயம் மிகும். சந்தோஷமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டாகும். இவர்களுக்கு சமுதாயத்தில் பதவிகள் வர வாய்ப்புகள் உண்டு. அவரவர் தகுதிக்கேற்ற பதவிகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி செய்தால் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். ஆகவே இவர்கள் மாலை சிவாலயம் சென்று நந்திக்கு பால், தயிர் இவற்றை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவன் அருளை பெற்றுவிட்டு தட்சிணாமூர்த்தி சாமியும் வணங்க வேண்டும். கடகம், இன்று அவர்களுக்கு உயர்வான நிலை ஏற்படும். இவர்களும் மாலை சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கு பால் மற்றும் தேன் முதலியவற்றை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவ அருளை பெற்றால் மேன்மேலும் உயர்வர். சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கூடும். இவர்கள் சிவாலயம் சென்று நந்தி பெருமானை மாலையில் வணங்கிவிட்டு பின் நரசிம்மரையும் வணங்கினால் மேன்மேலும் இவர்களுக்கு நன்மைகள் கூடும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று வரவு வரும். துளாராசி அன்பர்கள் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இவர்களும் மாலை சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தியை வணங்கி சிவனையும் வணங்கி சிவ அருளை பெற வேண்டுகிறேன். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று சுகபோஜனம். அவர்கள் சுகமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாக்கில் கவனம் தேவை. இவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று ஒரு சிதறக்காய் விட வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிரயாணம் மேற்கொள்வார்கள். பிரயாணம் செய்யும் பொருட்டு அவரவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்று வேலை மீது பிரயாணம் அமையும், அல்லது சொந்த காரியங்களுக்காக பிரயாணம் நடைபெறும். ஆகையால் இவர்கள் இன்று பிரயாணம் மேற்கொள்ளும் முன் விநாயகர் கோவில் சென்று ஒரு சிதறுகாய் உடைத்துவிட்டு செய்ய வேண்டும். மகர ராசி அன்பர்கள் பெருமை கொள்வர். கும்பராசி அன்பர்களுக்கு நற்செய்தி வீடு தேடி வரும். அவர்களுக்கு இன்று 1 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டது போல இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எல்லோருக்கும் பாராட்டு பெறுவர். இன்று சந்திராஷ்டமம். உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசியில் பிறந்ததனால் அவர்கள் கட்டாயம் முக்கியமான காரியங்களை செய்யக்கூடாது. மாலையில் சிவாலயம் சென்று 108 தடவை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி நந்தி பெருமானையும் சிவனையும் சுற்றி வந்து வணங்கி இவர்கள் காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். காலையில் செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று கேட்டால், காலையில் இவர்கள் விநாயகரை வணங்கிவிட்டு சிவாலயம் சென்று சிவனையும் வணங்கிவிட்டு காரியங்களை தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.